ஏன் இந்த கம்பெனிஸ்லாம் ஸ்கூல் காலேஜில் டாப்பர்ஸாக இருக்கிற பசங்களாக பார்த்து வேலை தராங்க? ஏன் அவங்களோட மார்க்ஸை பார்த்து, ஏன் கிரேடை பார்த்து தராங்க? ஏன் ஸ்கில்லை பார்த்து தரமாட்றாங்க? ஸோ இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருவீங்க. கொஞ்சம் பேர்லாம் வந்து க்ரைட்டேரியா, இந்த வேலைக்கு நீங்கள் சேரணுன்னா இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், நீங்கள் இது படிச்சிருக்கணும், அது படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா குவாலிஃபிகேஷன் வச்சு அந்த ஃபில்டர் அவுட் பண்ணுறாங்களே. ஸோ இதுக்கெலாம் காரணம் என்னன்னு தெரியுமா? ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் ஆக ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஸோ அந்த காரணம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு காரணம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க படிச்சிருக்காங்க, ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்கூல் புக்கில் அவங்க மெமரி பண்ண, ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்காக அவங்கள வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது தப்பு. ஸோ இது உண்மை கிடையாது. அவங்க அந்த ஸ்கூல் புக்கில், காலேஜ் புக்கில் அந்த படித்தவங்க மெமரி பண்ண விஷயங்களுக்காக அவங்களுக்கு வந்து அங்கே ப்ரெஃபரன்ஸ் தரல. ஸோ இதுக்கு பின்னாடி வேறு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அந்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஸ்கூல் காலேஜில் படித்த ஸ்கூல் காலேஜில் இருக்கிற இந்த டாப்பர்ஸ்லாம் இருக்காங்களே, ஸோ இவங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். டிசிப்ளின் இருக்கும் அண்ட் இவங்கள்ட்ட கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே இந்த டாப்பர்ஸ்கிட்ட நல்லாவே இருக்கும். அண்ட் ஃபோக்கஸும் நிறையா அவங்களாட்டி லைக் டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் அவங்களாட்டி ஃபோக்கஸாக ஒரு விஷயத்தில் உட்காந்து லாங் ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா அவங்க இப்போ 10-15 இயர்ஸாக அவங்க வந்து டெய்லி ஸ்கூல் காலேஜ் போயிருப்பாங்க, 10-15 இயர்ஸாக. அண்ட் அதே மாதிரி அங்கே போய்ட்டு 10 ஹவர்ஸ்க்கு ஒரே இடத்துலையே உட்காந்துருப்பாங்க. ஸோ 10-15 இயர்ஸாக 10 ஹவர்ஸாக ஒரே இடத்துல உட்காந்து அங்கே இருக்க டீச்சர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை வந்து அவங்க கன்சிஸ்டண்ட்டாக 15 இயர்ஸாக 10 ஹவர்ஸாக ஒரே இடத்துல உட்காந்து அங்கே இருக்கிற டீச்சர்ஸ், ஸ்டாஃப் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ மார்க்ஸ், இவ்வளோ டிசிப்ளினாக இருக்கும்னா, ஸோ அந்த டைமில் அவங்க நிறைய விஷயங்களை வந்து விட்டுட்டு அவங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸோடு இதில் இருந்திருப்பாங்க. அவங்க கேம்ஸ் விளையாடி இருக்க மாட்டாங்க, நிறைய விஷயங்களை அவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க நிப்பாட்டிட்டு ஃபுல் ஃபோக்கஸோட ஸ்டடீஸில் அவங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 15 இயர்ஸாக பண்ணனால இவங்கள்ட்ட கன்சிஸ்டன்சி இருக்கும், டிசிப்ளின் இருக்கும். ஒரே ஒரு ஒர்க்கை பிடிச்சி லாங் ஹவர்ஸ்க்கு அவங்கள்ட்ட ஃபுல் ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி ஸோ இந்த டாப்பர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த ஒரு முக்கியமான ரீசன்னால தான் அவங்கள வந்து ஹையர் பண்ணுறாங்களே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க ஸ்கூலில் படித்த புக்ஸில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனுக்காகவும், அந்த காலேஜில் படித்த அந்த மெமரி பண்ண இன்ஃபர்மேஷனுக்காகவும் அவங்கள ஹையர் பண்ணலை. ஜஸ்ட் இந்த ஒரு ரீசன் தான் மெயினான ரீசன். அவங்கள்ட்ட ஃபோக்கஸ் இருக்கும், அவங்கள்ட்ட டிசிப்ளின் இருக்கும், அவங்கள்ட்ட கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் அவங்க ஹையர் அப் பண்ணுறாங்களே. நீங்கள் உங்கள் லைஃப்பில் பெருசாக ஏதாவது பண்ணால் கூட, உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமோ இல்லை எதுவும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரியாமே இந்த விஷயங்கள் இருக்கணும். ஒரு ஒர்க்கை பிடிச்ச அந்த ஒர்க்கில் ஃபோக்கஸோட லாங் ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். டிசிப்ளின். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டாப்பர்ஸான இவங்கள்ட்ட இருக்கும். அண்ட் உங்கள்கிட்டையும் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். டாப்பர் இல்லைனாலும் சரி, உங்கள்கிட்ட இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருந்தே ஆகணும். ஸோ அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் ஆக முடியும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்கள்கிட்ட ஒரு அந்த ஒர்க்கை பிடிச்சி உங்களாட்டி ஃபுல் ஃபோக்கஸோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் லாங் ஹவர்ஸ் உங்களாட்டி ஒர்க் பண்ணுற கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருந்தாகணும். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப்பர்ஸ்கிட்ட இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த டிசிப்ளினை விட, அந்த ஃபோக்கஸ் பவரை விட அதிகமாக பல மடங்கு உங்கள்கிட்ட இருந்தாகணும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்கள விட அதிகமாக டிசிப்ளினை நீங்கள் தான் இருந்தாகணுமே. ஏன்னா அவங்க ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபுல் கம்பெனியை ரன் பண்ணணும், ஒரு பிஸ்னஸை ஃபுல்லாக ரன் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்கள விட பல மடங்கு டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தாகணும். நானும் டாப்பர்ஸ் மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் கன்சிஸ்டண்ட்டாக, டிசிப்ளினாக, லாங் ஹவர்ஸ்க்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபோக்கஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள்.